வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதைத் தொடர்ந்து இந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்போ வரும், எப்படி விண்ணப்பிக்கிறது, யாரெல்லாம் விண்ணப்பிச்சா அந்த வேலைவாய்ப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதை நாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதை வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த வேலைவாய்ப்பை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி நிறைய பேர் கேட்டிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 38 மாவட்டத்திற்குமே இந்த ரேஷன் கடை ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. எல்லா மாவட்டத்துக்குமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதேமாரி இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஏன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு கேட்குறதோட இந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேர் கேட்குறாங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன சான்றிதழ் வேணும், எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே நாம் இந்த ஒரு வீடியோவில் ஓரளவு பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட்ஸை கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒவ்வொன்றா அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்குன்னு ப்ரொசீஜராக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே இருக்கும். அதாவது எல்லா மாவட்டத்துலேயுமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க, வேறு வேறு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்கி அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. தனித்தனி மாவட்டத்திற்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நடக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அதேமாரியே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறப்ப அங்கே என்ன அட்ரஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் அட்ரஸை கொடுத்து தான் வாங்கணும். பின்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதோட அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் உங்களை சேர்த்துறதோட எப்படி வெளியேற்றலாம், எப்படி இவங்களை வெளியேற்றிட்டு நம்ம அதர் பர்சனை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அதுமாரி தான் இப்போ எல்லா அரசாங்கத்துலேயுமே இது ஒரு மைனஸ் போயிட்டு தான் இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறப்ப கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர், ஃபோன் நம்பர், ஒரு சில இடத்துல மெயில் ஐடி சப்போஸ் கேட்குறாங்க, ஒரு சில இடத்துல ரேராக கேட்கறது இல்லை. இருந்தாலும் ஒரு மெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. அதாவது இதுமாரி வேலைவாய்ப்புக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் ஒரே மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, மெயில் ஐடி தனித்தனியாக இருக்கணும். பேங்க்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்டதுக்கு தனி மெயில் ஐடி. அது இன்னொன்று, இந்த பேங்க் சம்மந்தப்பட்டது தனி மெயில் ஐடி கொடுக்கணும். அதேமாரி இந்த வேலைவாய்ப்பு ஒர்க்ஸ், அதாவது நம்ம ஜாப்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு மெயில் ஐடி வச்சுக்கணும். இதுமாரி ஒரு 2-3 மெயில் ஐடிக்கு மேலே வச்சுக்கலாம். ஏன்னா மெயில் ஐடிக்கு நீங்கள் இப்போ ஒன்றும் காசு கொடுக்க போகிறதோ காசு கட்டுறதோ கிடையாது, ஃப்ரீ தான். அது இலவசம் அப்படிங்கிறப்ப அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா? ஒரு 2-3 மெயில் ஐடி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தவறுதல் கிடையாது. நல்ல விஷயத்துக்கு தான்
நாம் வந்து பயன்படுத்த போகிறோம். அதனால் ஒரு 2-3 மெயில் ஐடி வாங்கிக்கோங்க. ஒன்று பர்சனல் யூஸ் வச்சுக்கோங்க, அதாவது இந்த ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி கனெக்டிங்கில் வச்சுக்கோங்க. எதுக்கு தனித்தனி மெயில் அப்படின்னா, ஒரு சில பேர் மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து கேட்டாலுமே, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஜாப்ஸுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில பேர் வந்து எனக்கு அந்த ஃபார்ம் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் ஒரு 5-6 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயில் ஐடி கேட்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் எந்த மெயில் ஐடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன், எந்த 8th குவாலிஃபிகேஷனில் இருக்கிறேன்னா நான் இது கொடுக்கட்டா, இல்லை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 10th முடிச்சிருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயில் ஐடிங்கிறது ஒரே மெயில் ஐடி தான். அதை நீங்கள் 10th முடிச்சிங்களும் பண்ணலாம், 8th முடிச்சிங்களும் பண்ணலாம், தனித்தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பள்ளிகளில் இப்போ வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு நான் வந்து சொல்கிறேன் எந்தெந்த பள்ளிகளில் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அரியலூர் 12, செங்கல்பட்டு 25, கோயம்புத்தூர் 109, கடலூர் 54, தருமபுரி 13, திண்டுக்கல் 13, ஈரோடு 17, கள்ளக்குறிச்சி 15, காஞ்சிபுரம் 9, கன்னியாகுமரி 28, கரூர் 16, கிருஷ்ணகிரி 11, மதுரை 12, மயிலாடுதுறை 20, நாகப்பட்டினம் 29, நாமக்கல் 46, நீலகிரி 24, பெரம்பலூர் 4. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய உதவியாளர், சமையல் உதவியாளர், பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான கேட்டகரி. அந்த கேட்டகரியில் எனக்கு வேலைவாய்ப்பு வேணும் ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியில் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? விண்ணப்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஒரு அடித்தளத்திலோ ரீமார்க்கிங் இதுமாரி இருக்கக்கூடாது. 38 மாவட்டத்திற்குமே தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கேன். எந்தெந்த இதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்போம், 1 by 1 பார்த்து சொல்லுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை 24, ராமநாதபுரம் 32, ராணிப்பேட்டை 44, சேலம் 61, சிவகங்கை 24, தென்காசி 28, தஞ்சாவூர் 24, தேனி 40, திருப்பத்தூர் 45, திருவள்ளூர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47, திருவாரூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24, தூத்துக்குடி 16. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். திருச்சிராப்பள்ளி 22, திருநெல்வேலி 15, திருப்பூர் 59, திருவண்ணாமலை 46, வேலூர் 21, விழுப்புரம் 28, விருதுநகர் 25. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு உண்டான வேலைவாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. யாராச்சும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டம் தூத்துக்குடி என்ன கிராமம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு போங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட்ஸ் கொடுக்குறோம். அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ காவலர், காவல் உதவியாளர், பருவ கால காவலர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வேக்கண்ட் எடுக்கிறாங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட்ஸ் கொடுங்க. நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம்.
நாங்கள் ஒன் பை ஒன் அப்டேட்ஸ் கொடுக்குறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.